கொஞ்ச நேரம் நல்லா மோட்டர் அடிக்கணும். பங்குனி மாசம் வருது இல்ல, லேட்டா தான் சன்செட் ஆகும். योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार. जय गुरुराया. ओम अन्नामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरत कुमार प्रचोदयात्. நேத்து நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு அடியேனை காண்பதற்காக, பகவானை வணங்குவதற்காக வெளியூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருந்தாப்ல. இந்த தம்பி ஒரு 26-27 வயசு இருக்கும். அவருக்கு ஒரே கவலை என்னன்னா, சாமி எனக்கு பக்தி அதிகமா இருக்கு, இப்போ நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போறேன், மகா சமாதிகளுக்கு போறேன், நிறைய கோயில்களுக்கு போறேன், ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கேன், தொழில்கள் ஒன்றும் இன்னும் அமையல. ஆனா வீட்டில் எல்லாரும் என்ன ரொம்ப திட்டுறாங்க, இது சரியா, இந்த வயசுலேயே இது சரியா, இந்த வயசுலேயே இப்படிலாம் ஆன்மீக வழிகளில் போறது தவறு, இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு வீட்டில் திட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, இது சரியா, நான் போற வழி சரியா அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தேகம். அது அவருக்கு நாம சொன்னோம், பக்தி அப்படிங்கிறது இந்த 26-27 வயசுல வரது சரியா அப்படின்னா, என்னுடைய தாழ்மையான கருத்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பிறந்ததுல இருந்தே அந்த கருத்து இருந்திருக்கணும். பிரகலாதனுக்கு மாதிரி அவங்க அம்மாவுடைய கருவுல இருக்கிறப்பவே ஸ்ரீஹரியினுடைய அருமை பெருமைகள் தெரிந்திருக்கணும். நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி உங்களுக்கு இந்த 26-27 வயசுல ஆன்மீக உணர்வு வந்திருக்கு, பக்தி உணர்வு வந்திருக்குன்னு சொல்றீங்களே, நான் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன். ஏன்னா எனக்கெல்லாம் பெரிய ஆன்மீக உணர்வு வந்தது 50 வயசுகளுக்கு மேலதான். ஆனா உனக்கு இந்த 26-27 வயசுலயே வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அப்பர் பெருமானுக்கு ஒரு 85 வயது ஆன பிறகும் எம்பெருமான் ஈஸ்வரனை உணர முடியல, அடைய முடியல. ஆனா திருஞான சம்பந்தருக்கு பிறந்த உடனே தாயார் பால் கொடுத்து அவருக்கு அமுது ஊட்டி அவருக்கு ஞான குழந்தையாக மாற்றிட்டாங்க. அதனாலதான் திருநாவுக்கரசர், அப்பர் பெருமான்ங்கிற திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பல்லக்கில் சுமந்து போனார். ஏன்னா நமக்கு இந்த 85 வயசு வரைக்கும் இந்த ஞானம் வரலையே. ஆனா இந்த குழந்தைக்கு பிறந்ததுமே தாயார் பால் ஊட்டி ஞான குழந்தைய ஆக்கியிருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, எனக்கு இந்த தம்பிக்கு மேலே பொறாம. ஏன்னா நமக்கு இத்தனை வயசுக்கு பிறகுதான் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தையும், ஸ்ரீராமனுடைய நாமத்தையும், அருணாச்சலேஸ்வருடைய நாமத்தையும் பாடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த சின்ன வயசுலயே அவன் பாடுறானே உட்கார்ந்து. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரையும் ஸ்ரீ ராமபிரானுடைய நாமத்தையும் அவன் பாடுறானே உட்கார்ந்து. அப்போ என்னை விட அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆன்மா தானே, புண்ணிய ஆத்மா தானே. அப்போ ஆன்மீகம்ங்கிறது, பக்திங்கிறது எந்த வயசுல வரணுங்கிறது கிடையாது, எல்லா வயதிலும் இருக்கணும் கூடவே. ஆனா நமக்கு தலையில புகுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆன்மீகம் அப்படின்னா அது ஏதோ வயசான ஆள்களுக்கு உள்ளது, பக்தி நெறிமுறைங்கிறது ஏதோ காலத்துல ஜாக கிடக்கிற கிழவனு கிளவிக்கு உள்ளது. அது வயசு பிள்ளைகளுக்கு அது எதுக்கு? வயசு பிள்ளைகளுக்கு அது எதுக்கு? இப்ப ஆன்மீகம் பக்தி எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அதுல யார் போவா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலை நம்முடைய தலையில நம்முடைய முன்னோர்கள், இந்த ஜனங்கள் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு தாய் கருவுற்று இருக்கும் போதே அந்த 9.5 மாதங்களும் அல்லது 10 மாதங்களும் இறை நாமத்தை, இறைவனுடைய திருவிளையாடல்களை, இறைவனுடைய செயல்களை படித்துக் கொண்டே இருக்கணும், இல்ல கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மகா சமாதி நிலை, இறுதி சமாதி நிலைங்கிறது அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு நிகரான ஒரு நிலை. அந்த நிலையில அதுக்கு தனிப்பட்ட சிந்தனைகளோ செயல்களோ, அதற்கு தனிப்பட்ட எந்தவித எண்ணங்களோ கிடையாது. தாய் எதை உண்டாளோ அதை உண்டு வாழும். தாய் மூச்சு விட்டா அந்த மூச்சை எடுத்துக்கும்,
தாய் கேட்கறத அது கேட்டுக்கும், தாய் பேசுறத அது உணர்ந்துக்கும். அப்போ சிறு வயது முதலே பக்த பிரகலாதன் தன்னுடைய தாயாருடைய வயிற்றிலிருந்து நாரதர் பெருமான் ஸ்ரீஹரியினுடைய பெருமைகளை சொன்னதை கேட்டுக்கொண்டே இருந்தது போல இருக்க வேண்டும். தாயின் கருவறையில் இருந்து அந்த ஸ்ரீஹரியினுடைய நாமத்தையே கேட்டு வளர்ந்ததால் பக்த பிரகலாதன் என்னானா, பக்த பிரகலாத மகாராஜா என்னானார், பெற்ற தந்தையே அந்த நாமத்தை மாற்ற துணிந்த போது கூட அவன் மாத்தல. ஏன்னா கருவிலேயே அந்த நாமத்தை கேட்டு வளர்ந்ததால், அந்த நாமத்தின் மகிமைகளை கேட்டு வளர்ந்ததால், எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ ஹரியினுடைய அருமை பெருமைகளை கேட்டு வளர்ந்ததால் அது பசுமரத்து ஆணி போல் அவருடைய நெஞ்சத்திலே பதிந்து விட்டது. அப்போ நான் சொல்றது, இன்னைக்கு கருவுற்றிருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும், கருவுற்றிருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இந்த சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, கண்ட சினிமா பாட்டுகளை போட்டு கேட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் இந்த ரீல்ஸ் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, இது எல்லாம் உங்களுடைய தலைமுறைகளை நாசமாக்குவதற்கான ஒரு வழிமுறைகள். கருவுற்றிருக்கும் போது இந்த மாதிரி இறை சிந்தனையில் இறை நாமத்தை, இறைவனுடைய திருவிளையாடல்களை, இறைவனுடைய அருமை பெருமைகளை நாம் கேட்டு படித்து மகிழ்ந்தோமானால் பிறந்து வளரக்கூடிய அடுத்த சந்ததிகள் சிறப்பாக வருங்கிறதான உண்மை. இப்ப நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நீங்க கூட லேட்டு தான், 26, 27 வயசுல இந்த உணர்வு வந்திருக்கிறது லேட்டு தான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க, நல்ல ஒரு பெண்ணை தேர்வு செய்திருப்பீங்க, வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆயிருப்பீங்க. ஆனா இதை நான் உங்களை குற்றமா சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னை விட நீங்க பரவாயில்ல. அதனால திஸ் இஸ் a ரைட் டைம், திஸ் இஸ் a ரைட் வே அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். இந்த பக்தி அப்படிங்கறத பத்தி பரவலா என்ன கருத்து நிறைய பேருக்கு இருக்குன்னா, இந்த பக்தி என்னப்பா பெரிய பக்தி, ஆன்மீகங்கிறது சும்மா போட்டுட்டு அது மனுஷன் சோம்பேறித்தனம் ஆகியிருப்பான். இப்ப ரொம்ப ஆக்டிவா இருந்த சிவகுமார் சோம்பேறி ஆயிட்டார்ல. இப்ப சிவகுமார் கேட்டா என்ன சொல்லுவாரு, என்ன எல்லாம் பகவான் பார்த்துக்குவார், எல்லாம் பகவான் செய்வார். இப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம், ஒரு காரியமும் செய்யறது இல்லை. நம்ம எதை கேட்டாலும் பகவான் பார்த்துக்குவார், பகவான் செய்வார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். பக்தி ஒரு மனிதனை சோம்பேறி ஆக்குகிறது, ஒரு மனிதனை உழைக்க விடாமல், சிந்திக்க விடாமல் முட்டாளாக்குகிறது. அப்படிங்கிற சிந்தனை பெருவாரியான தாய்மார்களுக்கு இருக்கு. அவன் பக்தியான பிறகு ஒரு வேலை வெட்டிக்கு போறது இல்லை, ஒரு தொழில் பார்க்கறது இல்லை, சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லாம் பகவான் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார் உட்கார்ந்துருக்கான். கடவுள் என்னது பார்க்கவா செய்வார்? பக்திங்கிறது சோம்பேறித்தனமா உட்கார்றது இல்லை. எல்லாமல்ல பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி சும்மா இருன்னு சொன்னார். சும்மா இருன்னு எதுக்கு சொன்னாரு? அவனவன் பிராப்த பிரகாரம் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பவன் அவனவனுக்கான காரியத்தை அவன் செய்வான். அவனவனுக்கான பிராப்த பிரகாரம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவனவனுக்கான பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பான். உனக்கு வர வேண்டியது எவர் தடுக்கினும் நில்லாது, உனக்கு வரக்கூடாதது எவர் நினைக்கினும் வராது. ஆகவே சும்மா இருத்தல் நலம் ரமண மகரிஷி. சும்மா இருத்தல் நலம்னா என்ன அர்த்தம்? சும்மா தலையில் கை வச்சு படுத்துக்கணும்னா அது வரக்கூடிய நேரம் வரும், நம்ம பேசாம படுத்துக்குவோம் அப்படிங்கிறதா இல்ல. சும்மா இருத்தல் நலம்னா அதை போட்டு அலட்டிக்காத, டென்ஷன் ஆகாத. இது கிடைக்கலையே, எனக்கு இது வரலையே, எனக்கு இதே நடக்கல, அவனுக்கு நடந்துருச்சே, எனக்கு ஏன் நடக்கல, கூட படிச்ச பையன் அவன் போயிட்டானே, நான் ஏன் போகல, ஐயோ ஐயோ அப்படி போட்டு பிதட்டிக்காத. அதனால அவனவனுக்கான பிராப்த பிரகாரம், ஒவ்வொருத்தனுக்கு இருக்கக்கூடிய பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்க இருந்து ஆட்டுவிப்பான். அவனுக்கு நடந்துருச்சே எனக்கே நடக்கலங்கிறது டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அதுக்கு அர்த்தம் சும்மா இருந்தா சும்மா படுத்து தூங்குறது இல்லை, பேசாம இருப்பா. நீ இறைவனை மட்டும் வழிபட்டுக்கிட்டு உன்னுடைய பாரத்தை எல்லாம் அவன் பாதத்துல போட்டுட்டு உன் பாட்டுக்கு வேலையை பாரு. யாரையும் எந்த ஆன்மீகமும் கடமையை செய்யாதேன்னு சொல்லவே இல்லை, எல்லாருடைய கடமையை செய்யணும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் குடும்பத்தை விட்டுட்டு ஓடிவான்னு சொல்லவே இல்லை, குடும்பத்தோடு இருந்து இறைவனை அடை. மனைவி குழந்தைகள் தாய் தகப்பனோடு இருந்து நீ இறைவனை தேடுன்னு தான் சொல்றார் பகவான். யோகிராம் சுரத்குமாரை நான் செய்த தப்புன்னு சொல்றார். என்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டு வந்ததே தவறு. அதோடு இருந்து அடைய முடியுமான்னு அடைய முடியும், இறைநிலை அடைய முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த பக்தி இருக்கிறப்போ சோம்பேறி ஆக மாட்டோம். பக்தியினால் என்னெல்லாம் வரும்னா, பக்தியினால் நம்பிக்கை வரும், பக்தியினால் பரிபூரண நம்பிக்கை வரும், பக்தியினால் தைரியம் வரும், பக்தியினால் தைரியம் வரும்.
பக்தியினால் விட்டு கொடுக்கும் தன்மை வரும். பக்தியினால் மனசு பரிசுத்தம் அடையும். பக்தியினால் ஆளுமை திறன் வரும். பக்தியினால் எல்லோரையும் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற ஒரு குணம் வரும். நீங்க பாருங்க, பக்தியான சோம்பேறி ஆயிடுவான்னு ஒரு எண்ணம் தான் பலருக்கும் இருக்கு. ஆனா பக்தி வந்தால் என்னெல்லாம் வரும் பாரு. ஒரு பையனுக்கு பக்தி வந்தால் தைரியம் வரும், வீரம் வரும், பொறுமை வரும், நிதானம் வரும், விட்டு கொடுக்கிற தன்மை வரும், யாரையும் வெறுக்கிற நினைப்பு வராது. இப்ப பக்தி வந்தா இதெல்லாம் வருது. அப்ப இது இந்த குழந்தை பருவத்தில இருந்தே வர்றதுதான் நமக்கு நல்லது. ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு, ஊரெல்லாம் எல்லாரையும் வெறுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் அடிப்படி போட்டுட்டு அப்புறம் பக்தி வந்து எதுக்கு? இப்ப நான் திருந்திட்டேன் அப்படின்னா எவங்க நம்ப போறான்? இவங்கிட்ட மனுஷன் பேசுவானான்னு தான் நினைப்பான். இப்ப பக்தி வந்தால் என்னவெல்லாம் வருங்கிறது அதான். பக்தியினால நமக்கு ஒரு பெரிய தைரியம் என்ன வரும்னா, பகவான் நம்மோடு இருக்கிறார், பகவானுடைய கை நம் மீது இருக்கிறது, பகவான் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு தரும். பக்திங்கிறது சாதாரண மனிதனுக்கும் ஆன்மீகவாதிக்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரண மனுஷன் தனக்கான இன்பத்தை, தனக்கான மகிழ்ச்சியை பிறரிடம் தேடுவான். ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு, என் மகன் மட்டும் 2 நாள் வந்துட்டு போனான்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ரொம்ப கவலையா இருக்கு, என் பேத்தி மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போனான்னா அவ கூட வந்து விளையாடி எடுத்து இருந்தோம்னா மனசு சந்தோஷமாயிரும். என் மாப்பிள்ளை என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, மாப்பிள்ளை மட்டும் சிரிச்சு எடுத்து பேசுவோம்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய மகிழ்ச்சியை பிறரிடமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. மக கிட்ட மதுரையில் இருக்க மகா கொஞ்சம் பேசினா சந்தோஷமா இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்க பொண்ணு கொஞ்சம் பேசினா சந்தோஷமா இருக்கும், சென்னையில இருக்கிற பொண்ணு கொஞ்சம் பேசினா சந்தோஷமா இருக்கும். இப்படி பிறர் நமக்கு தருவதுதான் சந்தோஷம். ஆனா ஆன்மீகவாதிகள் அந்த சந்தோஷத்தை பிறரிடம் தேடவே மாட்டார்கள். ஏன்னா இந்த பிறரிடம் தேடும் சந்தோஷம் எத்தனை காலத்துக்கு வரும்? எத்தனை காலத்துக்கு வரும்? அது வரவே வராது. உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேட வேண்டும். எனக்கு அவனை பார்த்தா தான் சந்தோஷம், அவளை பார்த்தா தான் சந்தோஷம், அவன் அதை தந்தாதான் சந்தோஷம்னா ஒரு நாள் நீ நிம்மதியா இருந்துக்கிடவே மாட்டேன். உனக்குள் ஏமாற்றம் ஊற்றெடுக்கும். இந்த பொண்ணு ஒரு நாள் பேசலன்னா ஏமாத்தமா இருக்கும். உன் பேத்திய மகா கூட்டிட்டு வருவா, அது கொஞ்சம் உடனே மோத்த திருப்பிட்டு போயிட்டா, என் பேத்தி என்னாச்சுன்னு இல்லைன்னா எனக்கு பேசவே இல்லையே, திருப்பிட்டு போயிட்டாளே, இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, சங்கடம், ரொம்ப சங்கடம் வந்துற மனசுக்குள்ள. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டி மகா வெளியூர்ல இருந்து பேரனை கொண்டு வர சொல்லி, அவன் என்ன என்கிட்ட வரலன்னு வச்சுக்க, உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது. ஆமா, அந்த பையன் என்கிட்ட வரணும், வந்த உடனே அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி பாட்டிகிட்ட தள்ளி, அப்புறம் 2 நாளுக்கு இருக்குச்சுல பாட்டிகிட்ட கொஞ்சம் பழகிடுவான். அப்புறம் போச்சுல 2 பேரும் கண்ணீர் வடிக்க வேண்டியது, அப்புறம் திருப்பி போன உடனே வாட்ஸ்அப் காலில் பார்த்து பேச வேண்டியது. இல்லை, உலகம் எங்கெல்லாம் போய் நிற்கிது, இப்போ ரொம்ப அழகா போய் நிற்கிது. இப்போ மனுஷங்கிட்ட தான் பேசுறதுல விட்டு நாய் பூனைகிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. ஃபாரின்ல இருந்து நாய்கிட்ட கொஞ்சம் போனை கொடு, பூனைகிட்ட கொஞ்சம் போனை கொடு, நாய்கிட்ட வீடியோ கால் காட்டு, என்ன கூத்தெல்லாம் நடக்குதுங்க நகர் சமீபத்தில். இந்த உலகத்துல ஆன்மீகவாதிகள் ஒன்றை தீர்க்கமாக புரிந்து கொள்வார்கள், இங்கே எதுவும் நிலையானது இல்லை. ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு பெரிய துன்பம் வந்தா அவங்க நினைப்பாங்க, இந்த துன்பம் நமக்கு நிரந்தரம் இல்லை. எப்படி 2 மாசம் நல்ல 2-3 மாசம் நல்ல வெயில் அடிக்குமோ, எப்படி 2 மாசம் நல்ல மழை பெய்யுமோ, அதே போல இதுவும் மாறி போகும், அவ்வளவுதான். இதுல என்ன சங்கடப்படுறது இருக்கு? சந்தோஷம் வந்தாலும் அதை கொண்டாடுவதில்லை. இதுவும் போயிடும்னு தெரியும், இதுவும் சில மணி நேரத்துக்கு இல்ல சில நாட்களுக்கு இருக்கும், அப்புறம் இதுவும் இருக்காதுங்கிறது ஆன்மீகவாதிகளுக்கு நல்லாக தெரியும். நீங்க ஒரு கடையில போய் ஒரு துணி வாங்கினா, ஒரு உறவை கொண்டாடுனா, ஒரு பொருள் வாங்கினா அது சந்தோஷம் நீங்க நினைச்சீங்கன்னா அது மகா முட்டாள்தான். எல்லாரும் அதான் நினைக்கும், இந்த ஒரு சாரி எனக்கு ரொம்ப நாளா பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டப்பா, எப்பா என்ன சந்தோஷம், இந்த சாரி எவ்வளவு நாள் தேடிட்டே இருந்தேன். அங்க ஒரு கல்யாண வீட்டுல பார்த்து ஒரு அக்கா கட்டியிருந்தாங்க, சாரி கிடைச்சிக்கிட்டு. இந்த சாரி உங்க காலம் போது வருமா? எங்க அம்மாவுக்கு நான் காதி கிராஃப்ட்ல போய் ஒரு நல்ல ஒரு பட்டு சாரி வாங்கினேன். எங்க அம்மாவுக்கு காதி கிராஃப்ட்ல போய் நல்ல ஒரு பட்டு சாரி வாங்கினேன், நல்ல பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. இப்போ அந்த காதி கிராஃப்ட்ல எல்லாம் அப்போ நல்ல பட்டு வரும், ஒரிஜினல் பட்டு வரும், தள்ளுபடி ரேட்ல எல்லாம் கொடுப்பான். எங்க அம்மாவுக்கு பத்திரமா வச்சிருந்தாங்க, என் பையன் வாங்கி வந்திருக்கான்னு பத்திரமா வச்சிருந்தாங்க. அப்புறம் இறந்த பிறகு அது டெட் பாடி மேலதான் விரிச்சு போட்டிருந்தது. இறந்த பிறகு டெட் பாடிக்கு மேலதான் அந்த பட்டை விரிச்சு போட்டிருந்தது. அப்போ எதுவும் நம்ம கூட வராது. நீங்க விரும்பி விரும்பி வாங்கி வைக்கிற பொருட்களோ, இந்த விலை உயர்ந்த 1.5 லட்ச ரூபா மொபைலோ,
இல்ல 40-45 லட்ச ரூபா காரோ எதுவுமே நமக்கு நிலையானது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா பையன் எடுத்து ஓட்டிட்டு போனோம்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இப்பவே இதுக்கு முன்னால விலை உயர்ந்த ஒரு போன் வச்சிருந்தேன், 1,40,000 ஒரு போனையமாக தூக்கிட்டு போயிட்டா. எடுத்துட்டு போவாதானே சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இந்த உலகத்திலே எந்த பொருளும் எந்த செல்வமும் எதுவும் நமக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை தராது. மகாபாரதத்துல அர்ஜுனன் பகவானிடம் கேட்கிறான், அர்ஜுன உபாவாச்ச, அர்ஜுனன் கேட்கிறான் பகவான்கிட்ட, கிருஷ்ணா இந்த உலகத்துல உன்னை உருவத்தோடு பார்த்து வணங்குவது சிறந்ததா, உருவமற்ற நிலையில் உன்னை பார்த்து வணங்குவது சிறந்ததா? உன்னை ஒரு உருவமா நாங்க வச்சு வழிபடுறது, உன்னை வணங்குவது நல்லதா, அல்லது உருவமற்ற நிலையில் உன்னை பார்த்து வணங்குவது நல்லதா அப்படின்னு அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்கிறாப்ல. பகவான் சொல்றார், உருவமாக நினைத்து வழிபடுவதே சிறந்ததுங்கிறார் பகவான். ஏன்? நான் இந்த எல்லாம் நிறைந்த இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் 2 நிலைகளில் நான் இருக்கிறேன். ஒன்று உருவமுள்ள ஒரு நிலையில் நான் இருக்கிறேன், இன்னொன்று உருவமற்ற நிலையிலிருந்து என்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன புரிஞ்சது உங்களுக்கு? என்ன புரிஞ்சது? அர்ஜுனன் கேட்கிறான் கீதையில எல்லாமல்ல கண்ணனிடம், கண்ணா உன்னை ஒரு உருவமாக நாங்கள் வைத்து வழிபடுவது சிறந்ததா, அல்லது கடவுளுக்கு உருவமே கிடையாது, கடவுளுக்கு ஒரு உருவமே இல்லை அப்படின்னு சிலவங்க சொல்லிட்டு தெரியுறாங்களே, இதை போல உங்களை ஒரு உருவமே இல்லாம வைத்து வழிபடுவது சிறந்ததா அப்படின்னு கண்ணன்ட்ட கேட்கிறப்போ கண்ணன் சொல்றாரு, 2 நிலைகளில் நான் இங்கே இருக்கிறேன். ஒன்று உருவமுள்ள நிலையிலிருந்து நான் செயல்படுகிறேன், இன்னொன்று உருவமற்ற நிலையிலிருந்து நான் செயல்படுகிறேன். எப்படி? என்ன புரிஞ்சு சொல்லு விஜயா, சொல்லு. தெரியல விமலா? உருவம் பானு கேட்கல. உருவம் உள்ள நிலைன்னா என்ன, உருவமற்ற நிலைன்னா என்ன? இப்போ ஒரு பேங்க் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்களோட ஒரு கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்ல வேற ஒருத்தங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த பேங்க்ல சொல்லிட்டாங்க, அந்த அப்டேட் பண்ணணும், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஆளை வர சொல்லுங்க, அக்கௌண்ட் ஹோல்டரை கையோட ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, அந்த பிசினஸுக்குள்ள ஜிஎஸ்டி அந்த எல்லாம் லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த பர்டிகுலர் நபர் நேரில் போகணும் பேங்குக்கு. பேங்க்ல போனோம், பாப்பா நீங்க தானே அது, சரி சரி அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு, சரி உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும் போங்க அப்படின்றோம். இது உருவம் உள்ள நிலை. அந்த உருவத்தை பாக்குறேன். இதே இது இப்ப நான் நடராஜன் ஒரு செக் எழுதி கொடுத்தோம், 2 லட்ச ரூபா, நடராஜன் இந்த செக்கை கொண்டு போய் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஆக்சிஸ் பேங்க்ல 2 லட்ச ரூபா விட்ரா பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு செக்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுறேன். நடராஜன் பேங்குக்கு போறாப்ல, நான் போகல. பேங்க்ல போனோம்னா இது யாருக்கு அக்கௌண்ட்? சிவகுமாருக்கு, MC சிவகுமாருக்கு அக்கௌண்டா? சரி ஓகே கையெழுத்து போட்டு 2 லட்ச ரூபா கொடுத்துறாப்ல. இது நான் போகல. ஆனா என்னுடைய பேர்ல பண டிரான்சாக்சன் நடக்குது, நான் போகல. என்னோட கையெழுத்தை பார்த்து பேங்க்ல பணம் கொடுத்து விட்டுறான். இது உருவமற்ற நிலை. நான் போகவே இல்லை, என்ன யாருன்னே தெரியாது பேங்க்ல இருக்கிறவனுக்கு. அவன் பாக்குறான் கையெழுத்துலாம் ஒன்னாதான் இருக்கு, ஒரே அக்கௌண்ட் ஹோல்டர் தான், ரைட் ஓகே பணத்தை கொடுத்துருவோம். இது உருவமற்ற நிலை. உருவமற்ற நிலையில இருந்து செயல்படுறது. இப்ப நடராஜனுக்கு இருக்கிறான், ஒரு சில நாள் அவனுக்கு அந்த தொழில போய் உட்கார்ந்தாலும் சில வேலை நடக்கும், சில நாள் போன்ல வேலையை முடிச்சிடலாம். இங்கிருந்து போன் பண்ணியே அந்த சரக்கை ஏற்றி விடுப்பா, அதெல்லாம் லோட் பண்ணி விட்டுரு, அதை வண்டி போட்டு கிளம்பட்டோம்னா போன்ல வேலை நடக்கிறது. இது உருவமற்ற நிலை. சில விஷயங்களுக்கு நேர்ல போக வேண்டிய நிலைமை இருக்கும், அது உருவம் உள்ள நிலை. இதை பகவான் சொல்கிறார். பகவான் என்ன சொல்றாருன்னா, இதில் இந்த 2இல் எது முக்கியம் அப்படிங்கறத பகவான் சொல்றார். பகவான் உருவம் உள்ள நிலையே முக்கியம் அப்படிங்கிறார். ஏன் உருவம் உள்ள நிலையே முக்கியம்? உருவமற்ற நிலைங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை, உருவம் உள்ள நிலையே முக்கியம்னு பகவான் சொல்றார். ஏன்? சூரியன் இருக்கு. நமக்கு சூரியன் முக்கியமா, சூரிய ஒளி முக்கியமான? சூரியன் தான் முக்கியம். சூரியன் இருந்தாலும் ஒளி வரும், சூரியன் தான் முக்கியம். அறிவில் சிறந்தவர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள் இறைவனை உருவமாக நினைத்து வழிபடுவதில்லை, அவர்கள் உருவமற்றதாக வைத்து வழிபடுகிறார்களே வச்சுக்கோமே. உருவமற்ற நிலையில் இறை வழிபாடு எப்படி போய் இருக்கும், எப்படி போய் முடியும் தெரியுமா? கீதையில பகவான் சொல்கிறார், அது முட்டாள்தனமாக மூலத்தனமாக போய் முடியுங்கிறார் பகவான்.
பகவத்கீதையில உருவமற்ற நிலையில் நீ இறை வழிபாடை செய்வாயானால் அது முட்டாள்தனமாக மூடத்தனமாக போய் முடியும் சொல்ற. ஒரு சின்ன உதாரணம், சமீபத்தில் சிரியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு? சிரியாங்கிற நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரே நாள்ல 1000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்கள் எல்லாம் துணியை உறிஞ்சி ரோட்ல போட்டு வெட்டி பொணமாக்கி 1000 பொணம் கிடக்கு. வெட்டுறது யாரு, சாகிறது யாரு? ரெண்டும் ஒரே மதத்துக்காரங்க தான். வெட்டுறதும் அதே மதம் தான், சாகிறதும் அதே மதம் தான். ஏன்? எல்லாரோட இறை வழிபாடு அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனால் ஏன் இந்த மூர்க்கத்தனம் இருக்கு? ஏன் இந்த மூடத்தனம் இருக்கு? ஏன் இருக்கு? உருவ வழிபாட்டில் தலை சிறந்து நிற்கிற இந்துக்கள் இந்த மாதிரி படுபாதக செயல்களை எப்போதும் செய்வதே இல்லை. உருவ வழிபாட்டில் சிறந்து விளங்குகிற இந்துக்கள் இந்த மாதிரி படுபாதக செயல்களை இப்படி செய்வதே இல்லை. ஏதோ ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்துருச்சு, எங்களை ஒரு 50 பேரை கொண்டுட்டானுங்க அப்படின்னா இவனும் போய் 10-20 பேரை கொல்றான். ஆனா தன்னுடைய சொந்த மதத்தினரையே பிரிவின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் மூர்க்கத்தனமாக தேவையே இல்லாமல் கொன்று குவிக்கிற வழக்கம் ஏன் இருக்கு? உருவமற்ற வழிபாடு. இறைவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அது இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கை விட மதத்தின் மீதான நம்பிக்கை தான் எங்களுக்கு அதிகமா இருக்கு. உருவமற்ற ஒரு தெய்வத்தை உருவமுள்ள ஒரு தெய்வத்தை நாம் வணங்குவோமான பயம் இருக்கும். இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம ஒரு அநியாயத்தை செய்வோமா? ஏன்னா பகவான் தான் இருக்கார், மனசு நம்ப இன்னும் இருக்கார், பார்த்துட்டே இருக்கார், பக்கத்துல இருக்கார். ஆனா மேக்க பார்த்து ஒரு சுவரை பார்த்து முட்டு போட்டு கும்பிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஆனா இறைவன் இங்க இருக்காருங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு. இந்த இருக்கார், பக்கத்துல இருக்கார். இவ்வளவு நேரம் அவருடைய திரு பாதுகைகளுக்கு நம்ம பாத பூஜை செய்தோம். எதனால செய்தோம்? அவருடைய திருவடிகள் நம்பி செய்யறோம். அவருடைய திருமேனிக்கு அபிஷேகம் செய்தோம். எதனால செய்யறோம்? அவருடைய திருமேனி நம்பி செய்யறோம். அப்ப இறைவன் இங்கே எங்க கிட்ட இருக்காருங்கிற நம்பிக்கையில நாம செய்யறோம். ஏதோ சும்மா ஒரு செவரை பார்த்து முட்டகால் போட்டு கும்பிடுறது ஒரு வழிபாடு இல்லை. அப்ப கீதையில எல்லாம் இல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், உருவமாக நினைத்து வழிபடுவதே சிறந்தது. அதுதான் உனக்கு பயமும் பக்தியும் அறிவும் தருங்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் இப்படிதான் இருப்பார், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இப்படிதான் இருப்பார், ராமர் இப்படிதான் இருப்பார். நீ ஏதோ ஒரு எண்ணத்தை, ஒரு பிம்பத்தை உன் மனசுக்குள்ள அமைச்சுக்கிட்டு அதே நினைத்து வழிபடும் போது உன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பொருட்காட்சிக்கு சின்ன குழந்தை, இப்போ நம்ம பானுக்கு பேத்தி அளவுல ஒரு குழந்தைய பொருட்காட்சிக்கு கூட்டு போறோம், மருமக கூட்டு போறாரு. பொருட்காட்சி நம்ம நாகர்கோவில் அந்த திடல்ல நடக்குது. பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்கும்? நல்ல பலூன் இருக்கும், முட்டாய் கடைகள் இருக்கும், பொம்மை கடை எல்லாம் இருக்கும், ராட்டினம் ஓடும், அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இந்த குழந்தை அவங்க பேத்தி அப்படியே கொண்டு அதில் விட்டோன்னு அது கட்ட கட்ட கட்டன்னு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ஓடும். நம்ம பிடியிலே நிக்காது, அது தடுத்தாலும் நிக்காது, அதெல்லாம் பார்த்து ஓடும். முட்டாய் கடையை பார்த்து ஓடும், பொம்மை கடையை பார்த்து ஓடும், அங்க அந்த குதிரை கறங்கிக்கிட்டு இருக்கும், யானை கறங்கிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஓடும். இந்த அப்பாக்காரர் பின்னாடியே ஏய் பாத்துப்பா பாத்துப்பா, ஏய் மெதுவா 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 போ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த குழந்தை சந்தோஷமா ஓடிட்டு இருக்கும். திடீர்னு அந்த குழந்தை திரும்பி பார்க்கும், அப்பாவை காணல. என்ன பண்ணும்? இப்போ அதே முட்டாய் கடை அங்கதான் இருக்கு, அதே குதிரை எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, அதே பலூன் கடை அங்கதான் இருக்கு. திரும்பி பார்க்குது, அப்பாவை காணும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழ தொடங்கிடும். ஏன்? இங்க இதெல்லாம் அதுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அப்பா பின்னாடி நமக்கு பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்காங்க தைரியத்துல அது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்பாவை காணல, ஐயோ அப்பாவை காணல, நம்ம இனி யாரு காப்பாத்துவா? இங்க இருக்கிறது எதுவுமே அதுக்கு நரகமா தான் தெரியும். புரியுதா சொல்றது? புரியுதா? அப்போ அப்பா என் பின்னாடி இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த குழந்தைக்கு சந்தோஷமே ஒழிய, அப்பா எங்கேயோ இருக்காரு, நாம இந்த முட்டாய் கடை பார்த்து அலைவோம்னா அது சந்தோஷம் இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா கண்ணுல தெரியணும், இல்ல அம்மா கண்ணுல தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம், இல்லைன்னா தைரியம் இல்லை. இதைத்தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் இல்ல எம்பெருமான் அதைத்தான் கீதையில சொல்றாரு. நான் இருக்கிறேங்கிற ஒரு தைரியம் உனக்கு வரணும்னா நீ ஒரு உருவ அமைப்பை நீ பார்க்கணும். பார்த்தாதான் உனக்கு தைரியம் வரும். இல்ல அவர் இருக்காரு, அவர் அங்க இருக்காரு, பரமண்டலத்துல இருக்காரு. அப்போ நாங்க சிலர்லாம் இப்ப காலையில் பரமண்டலத்துல போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு டிஸ்கஷன்லாம் போர்ட் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அவர் வேற நீ வீடியோ அதை எடு இதை எடுன்னு சொல்லி எல்லாம் விட்டுறாரு அங்க மேல பரமண்டலத்துல இருந்து. அல்ல இப்ப அவர் ரொம்ப சர்வசாதாரணமாகி போயிட்டு. ஆனா எல்லாம் இல்ல எம்பெருமான்
பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கீதையில் உருவ வழிபாடு, ஒரு உருவத்தை மனதில் வைத்து வழிபடுவதே சிறந்ததுன்னு அவர் சொல்றார். இந்த அறிவில் உயர்ந்தவர்கள், சித்தர்கள், யோகிகள், இவங்கெல்லாம் உருவ வழிபாடே பண்றதில்லை. ஆனா அவங்களுக்கு தேவையில்லை. சாதாரண மனிதர்கள் நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும், தவறுகள் செய்யாம இருக்கிறதுக்கும், அநியாயம் பண்ணாம இருக்கிறதுக்கும் நிச்சயமாக நமக்கு ஒரு உருவ வழிபாடு நமக்கு தேவை. இந்த நாரதருக்கு ஒரு டைம் அவர் நினைச்சு பார்க்கிறாரு, நாம நாராயணா நாராயணா நாராயணான்னு மூச்சுக்கு பேச்சுக்கு அதான் சொல்றோம். நாராயணா நாராயணான்னு எப்ப பார்த்தாலும் நாராயண நாமத்தை தான் சொல்றோம். அவர் மனசுக்குள்ள வருது. சில ஆட்களை போல இங்க இருக்கிற நம்ம கூட சக ஆட்களா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, நான் தான் நாமத்தை அதிகமா சொல்றேன். என்ன போல யார் சொல்லியிருக்க முடியும் இந்த உலகத்துல? என்ன போல யார் அந்த நாமத்தை சொல்லியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கு. தமிழ்நாட்டிலே பல பேருக்கு இருக்கு. நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா பகவானுடைய நாமத்தை நாங்க சொல்லிட்டு தெரியுறோம். பகவானுடைய நாமத்தை நாங்க எவ்வளவு சொல்லிட்டு தெரியுறோம். எங்களோடமா இப்போ வந்தவங்க இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளா இவங்கெல்லாம் அப்படின்னு பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு. இதே எண்ணம் அன்னைக்கு நாரதருக்கு வந்திருக்கு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நான் தான் இந்த உலகத்திலே அதிகமாக நாராயண நாமத்தை சொல்றது. ஆனா இது எப்படி சந்தோஷம் வரும்? மேடையில பாடுறவங்க இல்ல மேடையில பேசுறவங்களுக்கு ஆடியன்ஸ் கை தட்டினா, இல்லைன்னா யாராவது மைக்க பிடிச்சி இவர் தலைவர் ரொம்ப அழகா பாடினார், சூப்பரா பாடினார், இவர் மாதிரி பாடு ஆளே கிடையாதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷம். அப்போ நாரதருக்கும், நான் தான் இந்த உலகத்திலே அதிகமா நாமம் சொல்றவன், நான் தான் இந்த உலகத்திலே அதிக பெரிய பக்தன்னு நாராயணர் வாயாலே சொல்ல வச்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அப்ப சும்மா இருக்கிறவர்கிட்ட போய் வம்பெழுப்போம் அப்படின்ட்டு நாராயணர்கிட்ட போய், பகவானே இந்த உலகத்திலே சிறந்த பக்தன் யாரு? உங்க நாமத்தை விடாம ஜெபிக்கிறது யாரு? உங்க நாமத்தை அதிகமா சொல்றது யாரு? உங்க நாமத்தை விடாம சொல்றவன், அதிகமா சொல்றவன் தானே இந்த உலகத்துல உங்களுக்கு சிறந்த பக்தனா இருக்க முடியும். அது யாரு அப்படின்னு கேட்கிறார். இவர் நினைச்சுக்கிட்டாரு நாரதன் நம்மளதான் சொல்ல போற, நீதான் நாரதா, வேற யாருன்னு சொல்ல போறாரு நினைக்கிறார். ஆனா எம்பெருமான் நாராயணர் அப்படியே யோசிக்கிறார். யோசித்தோடனே இவர் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னடா இவர் யோசிக்கிறார்? நான் முன்னாடி தானே நிக்கிறேன் சாமி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, ஐ எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, நான் முன்னாடி தான் நிக்கிறேன், என்ன சொல்லுங்க, நீதான்ப்பா நாராதா, நீதான் அதிகமா நாமத்தை சொல்ற, நீதான் எனக்கு சிறந்த பக்தன் சொல்லுங்கன்னு ஒரு மனசுக்குள்ள என்றார். ஆனா நாராயணர் சொல்லல. அவர் அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, நாரதா, பூலோகத்துல ஒரு விவசாயி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ரொம்ப சிறந்த பக்தன், அவன் தான் நல்ல நாமம் சொல்றான், அவன் தான் சிறந்த பக்தன் சொன்ன இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு முகமே சுருங்கி போச்சு. என்னடா நாம ஒண்ணு எதிர்பார்த்து வந்தா எல்லாம் இல்ல பகவான் வேற ஒருத்தரை கை காட்டுறாரு. நானு மூச்சு ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம், ஒரு நாள்ல எத்தனை தடவை மூச்சு இயங்குதோ அத்தனை தடவை நான் நாமத்தை சொல்றேன். நமக்கு எத்தனை தடவை மூச்சு இயங்குது ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இதயம் துடிக்குது? பானு பெரிய டாக்டருக்கு கொண்டாட்டி ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை தடவை மூச்சு போயிட்டு வருது? ஒரு நாளைக்கு எத்தனை முறை எனக்கு மூச்சு விட்டு எடுக்கிறோனோ அத்தனை முறை நான் நாமத்தை சொல்றேனே அப்படின்னு நாரதன் நினைக்கிறார். இப்போ ஒரு மனிதனுக்கு தலக்கணம்ங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு நீங்க ரொம்ப அகந்த பிடிச்ச ஆளுங்க, நீங்களாம் ரொம்ப அகந்த, உங்களுக்கு எல்லாம் நாமம் சொல்றேன்னு உங்களுக்கு ரொம்ப அகந்தன்னு சொன்னா, இல்ல எனக்கெல்லாம் அகந்தையெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றதே ஒரு அகந்தை தான். புரியுதா? எனக்கு அகந்தையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு அப்படிலாம் அகந்தையே கிடையாது அப்படின்னு சொல்றதே அகந்தை தான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் மூச்சு விடுறேனோ அத்தனை முறை நான் நாராயண நாமத்தை சொல்லியிருக்கிறேன்னு நாரதர் நினைக்கிறார். அப்போ அந்த விவசாயி எவன் நம்மளோட பெரிய பக்தன் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துருக்கோமே, இவனை போய் பார்த்துட்டு வருவான். அவன் எப்படி என்னத்தை சொல்றான்? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம மூச்சு விட்டு எடுக்கிறோமோ அத்தனை முறை நாமத்தை சொல்லுவதை விட இதுக்கு மேல எப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லிட முடியும் ஒருத்தன்? அவனை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நாரதர் பூலோகத்துல அவனை தேடி போறார். போனா ஒரு விவசாயி நிக்கிறான். அவன் ஒன்றும் இல்லை, காலைல தூங்கி எழும்புனோன்னா நாராயணா அப்பா அப்படிங்கிறான். அப்புறம் குளிச்சு முடிச்சதுன்னு சொல்றான் நாராயணா அப்படிங்கிறான். கஞ்சி குடிக்க உட்காரச்சுல நாராயணாங்கிறான். அப்புறம் வயலுக்கு போய் வேலையை தொடங்கச்சுல நாராயணான்றான். வேலையை முடிக்கிறச்ச நாராயணான்னா, வீட்டுக்கு வந்து படுக்கிறச்ச நாராயணான்னா. இவர் பார்த்தாரு, கால ஓடி ஒரு நாளைக்கு 10 தடவை கூட சொல்லலை. படுக்காளி மனுஷன் அங்க உட்கார்ந்துட்டு அவன் தான் பெஸ்ட் ஆள்னு மட்டும் சொல்லிட்டாரு. 10 தடவை கூட அந்த பாய் சொல்லலை. காலை தூங்கி எழும்புறோன்னு ஒரு தடவை சொன்னா, குளிக்கிறச்ச ஒரு வாட்டி சொன்னா, சாப்பிட்றச்ச சொன்னா,
வயலுக்கு வேலைக்கு போக சொல்ல சொன்னா, அப்புறம் வேலை முடிய சொல்ல சொன்னா, படுக்கிற சொல்ல சொன்னான். 10 இடம் சொல்றது பக்தியா? இப்ப வரேன், இந்த வரேன் 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 அப்படி நேரம் திருப்பியும் வைகுண்டத்துல போய், சாமி நான் அந்த விவசாயம் பார்த்தேன், அவன் அப்படி ஒன்றும் சொல்லலையே, ஒரு நாளைக்கு 10 தடவை கூட அவன் நாமத்தை சொல்லல, நீங்க அவனை போய் பெரிய பக்தங்கிறீங்க அப்படின்னு நாராயணத்தை சொன்னார். எம்பெருமான் நாராயணன் சொன்னார், சரிப்பா அதை விடு நாரதா, அங்க வா, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேங்க வா. ஒரு பெரிய பானை நிறைய கெட்டியான எண்ணெய் இருக்கு, அந்த பானை கொஞ்சம் தழும்புனா கூட எண்ணெய் கீழே கொட்டிடும், அப்படி நிரம்பி இருக்கு. நாரதா, இந்த பானையை அவன் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இந்த உலகத்தை அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வா, ஆனா கவனமா இருக்கணும்ப்பா, லேசா பானை அப்படி அசைஞ்சா கூட எண்ணெய் கீழே கொட்டிடும், ஒரு துளி கூட கீழே கொட்டக்கூடாது, கவனமா கொண்டு போயிட்டு வரணும். அது நான் பாத்துக்கிறேன் பகவானேன்னு இவர் இந்த பானையை தூக்கி தலையில வச்சுட்டு எண்ணெய் கொட்டாம காலையில கிளம்புனவர். அடுத்த நாள் காலையில உலகத்தை சுத்திட்டு பகவான் முன்னாடி வந்துட்டார். என்ன நாரதா வந்துட்டு எண்ணெய் தான் கொட்டிச்சா? ஒரு துளி கொட்டணுமே, பாருங்க நீங்க வேணா அளந்து பார்த்துக்கோங்க, நீங்க தந்த எண்ணெய் அப்படியே இருக்கு, ஒரு துளி கூட கீழே தழும்பவே இல்லை, நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னாரு. பார்ப்போம் அப்படின்னாரு. பார்த்தா எண்ணெய் அப்படி கொடுத்து விட்ட மாதிரி இருக்கு, அப்படி பானை அவ்வளவு கெட்டி அழகா ஸ்மார்ட்டா அப்படி சுத்தி வந்திருக்காரு. இப்போ நாராயணர் கேட்டாரு, கடந்த 24 மணி நேரத்துல பானை எடுத்து சுத்தி வந்திருக்க, இப்ப எத்தனை தடவை என்னுடைய நாமத்தை சொன்னேன்னு கேட்டார். நாரதர் சொன்னாரு, மறந்து போயிட்டேன், இந்த எண்ணெய் கீழே கொட்டிடக்கூடாதுங்கிற கவனத்திலேயே நான் இருந்தேனே ஒழிய உங்க நாமத்தை சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் பகவானே அப்படின்னாரு. அப்போ பகவான் சொன்னார், எந்த நிலையிலும் எந்த பணியிலும் நீ அந்த எண்ணெய் கீழே கொட்டிடக்கூடாதேங்கிற எண்ணத்துல இருந்த இல்லையா, அப்ப என் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம அது கொட்டலாம் என்ன கொட்டல, நம்ம நாராயணனுடைய நாமத்தை சொல்லிட்டே போவோம், அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை இல்லை இல்லையா அவனுக்கு. அது கொட்டிடக்கூடாதுங்கிற எண்ணம் முழுக்க அவனுக்கு அங்கதான் இருந்தே ஒழிய என்னுடைய நாமத்தின் மீது உனக்கு எண்ணம் இல்லை. இப்ப சொல்லு, நீ பெரியவனா அவன் பெரியவனான? அவர் ஒத்துக்கிட்டார், கரெக்ட் தான் சாமி, அவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னார். இறைவன் எல்லாமல்ல எம்பெருமான் நான் 2 நிலைகளில் இருக்கிறேன், ஒன்று உருவம் உள்ள நிலை, ஒன்று உருவமற்ற நிலையில் இருக்கிறேன். உருவமற்ற நிலையில் எம்பெருமான் எப்படின்னு செயல்படுவார்? உருவமற்ற நிலைன்னா நம்ம எம்பெருமானை எப்படி டயக்னோசிஸ் பண்றாரு, எங்க இருக்காரு எப்படின்னு எப்படி பாக்குறது? இந்த இடத்துல விக்கிரகம் ஒண்ணுமே இல்லை, விக்கிரகம் இல்லை. ஒருவேளை நாளைக்கு நம்ம ஒரு கோயில் கட்டிட்டோம், இந்த விக்கிரகத்தை எடுத்து அங்க கொண்டு வச்சுட்டோம், அப்புறம் என்ன நடக்கும்? இந்த இடத்துக்கு நீங்க வரீங்க போறீங்க, ஏதோ என்ன பார்க்க வரீங்க இல்லை யாரையும் பார்க்க வரீங்க, இந்த இடம் காலியா இருக்கு. அப்போ உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? பகவான் இருந்த இடம், பகவான் இருந்தார். ஒரு பயம் இருக்கும், ஒரு பக்தி இருக்கும். ஐயோ அந்த இடத்துல நீங்க விளையாடவோ துப்பவோ இல்ல எச்சிய போடவோ மாட்டீங்க, ஏன்னா பகவான் இதுல உட்கார்ந்துருந்தேன். புரியுதா நான் சொல்றது? கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, கலெக்டர் காலையில இருந்து 4 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்தாரு, 4 மணிக்கு பிறகு கலெக்டர் எழுப்பி போயிட்டாரு. இப்ப கலெக்டர் இல்ல, அவர் உட்கார்ந்த சேர் மட்டும் அங்க இருக்கு. உடனே அவருக்கு பிஏ வந்து, கலெக்டர் தான் இல்லையே, அந்த சேர்ல நம்ம போய் உட்காருவோம், கொஞ்ச நேரம் உட்காருவானா? கலெக்டருக்கு சேர்ல யாரும் உட்கார முடியுமா? அவர் இல்லைன்னா ஏன் கலெக்டர் அங்க இல்ல? ஆனா அந்த இடத்துல ஏன் பயம் இருக்கு? அவருடைய ஆளுமை, அவருடைய அந்த அதிகாரம் அங்க இருக்கு. கலெக்டருடைய ஆளுமையும் அதிகாரமும் அந்த திமிரு அங்க இருக்கு. அதனால பயந்து வருதுன்னு உட்கார மாட்டான். இதேதான் பகவான் சொல்றார், நான் உருவமற்ற நிலையிலும் நான் செயல்படுகிறேன். எப்படி கலெக்டருக்கு சேர், அவர் கலெக்டர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த ஆளுமை அந்த திறன் அங்கு இருக்கோ, இதே போல பகவான் உருவமுள்ள நிலையில் இல்லாவிட்டால் கூட அவருடைய ஆளுமை, அவருடைய அதிகாரம் அங்கு இருக்கு. புரியுதுல நான் சொல்றது? அப்போ அவர் அதான் சொல்றார், நான் உருவம் உள்ள நிலையிலும் இருக்கிறேன், உருவமற்ற நிலையிலும் இருக்கிறேன். ஏன் பகவான் நீங்க ஒரு உருவப்படிதான் நீங்க வழிபடணும்னு ஏன் பகவான் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? நம்மள மாதிரி தொடக்க நிலை ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாம் உள்ள நாராயணமூர்த்தி பகவத்கீதையில் ஏன் உருவம் உள்ள நிலையிலே நீ என்னை வழிபடு, அதுவே சிறந்ததுன்னு ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருப்பா? இப்ப நான் லக்ஷ்மி இருக்காப்ல, லக்ஷ்மி கிட்ட நான் சொல்றேன், லக்ஷ்மி பெங்களூர்ல சாதிக் பாட்சான்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட நீ கொஞ்சம் அன்பா இருக்கணுமா, அவர்கிட்ட கொஞ்சம் தயவோட இருக்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப அன்பா ரொம்ப பரிவோடு அவற்றை இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி கேட்பாங்களேப்பா, அது யாரு? அது யாரு? சாதிக் பாஷா யாரு? ஒரு படம் இருக்கா, ஏதாவது போட்டோ தான் இருக்கா? போட்டோ இல்ல. சாதிக் பாஷா யாரு? எனக்கு அவருக்கு டீட்டெயில் ஒன்றும் பெருசா தெரியல, ஆனா நீ சாதிக் பாஷா மேல அன்பா இருக்கணும்.
ரொம்ப பக்தியோட இருக்கணும் அவர் மேல. இப்ப அவர் யாரு? பெங்களூர்ல அவர் எங்க இருக்காரு? அவருக்கு படம் ஏதாவது இருக்கா? செல்போன்ல படம் இருக்கா? படம் இல்லாட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப அவர் யாரு? யாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா சாதிக பக்ஷா இருக்காரு, அவருக்கு மேல அன்போட இருக்கணும். அப்படின்னா லட்சுமி அன்பு வருமா? வருமா? யாரா அவரு? ஏதோ ஒருத்தர் இருக்காருங்கிற அவருக்கு மேல எனக்கு எப்படி அன்பு வரும்? அவர் பெங்களூர்ல எங்க இருக்காரு, எப்படி இருப்பாரு, அவர் யாரு, யாருக்கு யார் சொந்தம், அவர்கிட்ட ஏன் நான் அன்பா இருக்கணும்? அவருக்கு போட்டோவாவது காட்டு, அவர் எப்படி இருப்ப, கருப்பா சோப்பான எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதானே நான் அவர் மேல அன்பா இருக்க முடியும். நீ எவரோ ஒருத்தர் அங்க இருக்காரு அன்பா இருந்தா நான் எப்படியா இருக்க முடியும்? முடியாது. இவரு தான் அது அப்படி ஒரு போட்டோ அனுப்பி கொடுத்து நான் அதை செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். டெய்லி அந்த ஆளை பார்த்து கொஞ்ச நேரம் அன்பா இரு, சந்தோஷமா இரு, கொஞ்சம் பரிவோட இருந்தா சரி, இந்த ஆளு தானே, சரி பாத்துக்கிறேன். இதான உண்மை, இதான உண்மை. அப்போ பகவான் ஒரு உருவம் உள்ள நிலை உனக்கு தேவைப்படுகிறது. அன்பு காட்ட, பக்தி காட்ட, பரிவோடு இருக்க, பாதம் பணிந்து நடக்க, பயபக்தியோடு இருக்க, உனக்கு எனக்கான ஒரு உருவ அமைப்பு உனக்கு தேவைப்படுகிறது. பகவான் என் கூட இருக்காரு, என் கூடவே இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, எங்க வீட்டுல இருக்கிறாரு, ஒரு அடி விக்கிரகமா இருக்காருன்னு இருந்துதான் பயப்படுவான். அப்படியாவது பல பெண்கள் வீட்டை சுத்தமா வச்சுக்கட்டும், குளிச்சு பிறக்கி எடுத்து சுத்தமா இருக்கட்டும். சாமியே வீட்டுக்குள்ள எவன் குளிப்பா, எவன் வீட்டை சுத்தமா வச்சுப்பா. அட்லீஸ்ட் சாமி வீட்டுக்குள்ள இருக்குங்கிறதுக்காக சுத்தமா கூட்டி பெருக்கி எடுத்து குளிச்சு சுத்த பத்தமா சாமி வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, விளக்கு வைப்போம், அது வைப்போம். ஒரு பயம், ஒரு பயபக்தி. இதான உண்மை. அப்போ கீதையில் பகவான் இதற்கு தான் சொல்றார், நீங்க இனிஷியலாக பழகுவதற்கு நீங்க பகவானுடைய ஒரு உருவ அமைப்பு நமக்கு தேவை. உருவமற்ற நிலையை வணங்குபவர்கள் துன்பப்படுவார்கள், உருவமற்ற நிலையை வணங்குபவர்கள் கஷ்டப்படுவார்கள், உருவமற்ற நிலையை வணங்குபவர்கள் உயர்வடைய மாட்டார்கள். பகவான் சொல்றார். ஏதோ அபூர்வமா ஏதோ ஒரு நிலையில சிலவங்களுக்கு நடக்கும். இப்ப சில நாடுகள்ல நல்லா இருக்கு அப்படின்னா அங்க ஒரு காபா இருக்கு, அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, அதான் வணங்குறாங்க. அதை போய் தொட்டு 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 வணங்குறாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு உருவம் அவங்களுக்கு ஒரு இதுக்குள்ள சாமி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வருது. வேற பல நாடுகள் அது இல்லை. இறைவனை நீங்கள் ஒரு உருவ அமைப்போடு வைத்து வணங்கினால் மட்டுமே நமக்கு பக்தி என்பது கைகூடும், பயம் என்பது கைகூடும், நம்முடைய நடவடிக்கைகள் சிறப்பாக அமையும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நேத்து வந்த தம்பிக்கிட்ட கூட நான் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இவர் தான் அப்படிங்கிற எண்ணத்தை கூட நம்ம மாற்றணும். ஏன்னா யோகி ராம் சுரத்குமார் இப்படிதான் இருப்பாருங்கிற எண்ணத்தை கூட மாற்றணும். ஏன்னா அவர் தான் ஏக பரபிரம்மம், அவர் இந்த உருவத்துல தான் இருந்தாருங்கிறதே நாம மறக்கணும். மறந்துகிட்டு அவர் ஏக பிரம்மமாக எல்லா இடமும் இருக்கிறார் நம்ம நினைக்கணும்னு அவர்கிட்ட சொன்னேன். பகவான் நேற்று ராத்திரி எனக்கு உணர்த்துறார், அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு நினைக்காத. அதற்காக தான் நான் என்னுடைய அவதார தினத்தில் சொன்னேன், ஒரு விசிறியையோ ஒரு பிரம்பையோ ஒரு சிரட்டையோ நினைத்தால் கூட உனக்கு நான் அருள் புரிவேன். அப்ப நீ நினைக்கணும். வெறுமனே நாமத்தை சொல்றேன், நாமத்தை சொல்றேன். நான் பாத்திரம் கழுவச்சுல சொன்னேன், மீன் கழுவச்சுல சொன்னேன், காய்கறி வெட்டச்சுல சொன்னேன், கீரை வெட்டச்சுல சொன்னேன், வீடு பெருக்கச்சுல எல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்றதை விட ஏதோ ஒரு சிந்தனை என்னை குறித்த, என்னுடைய தலப்பாகையோ என்னுடைய சிரட்டையோ என்னுடைய பிரம்பையோ என்னுடைய விசிறியையோ நீ மனதில் நினைத்து கொண்டு நாமத்தை சொல்வாயானால் அதனுடைய பலன் அதிகம். அப்போ பகவான் மீது பரிசுத்த பக்தியில் இருக்கிற நாம் எதை தவறாக நினைத்தாலும் பகவான் அதை உடனே சரி பண்றார். இல்லப்பா அப்படி கிடையாது. அப்ப எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரிபூர்ண கருணையோடு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் பகவானை எப்போதும் ஏதோ ஒரு நிலையில் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பலருக்கும் இங்க இருக்கிற பலருக்கும் இங்க இல்லாத வெளியிருக்கிறதுல பலருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனை இருக்கு. எப்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ்ல குழம்பிட்டு இருக்கிறாங்க. நேத்து வந்து அந்த தம்பி கூட என்கிட்ட சொன்னாப்ல, சாமி எனக்கு அவரை கும்பிடுறதா இவரை கும்பிடுறதா இல்ல அவரை கும்பிடுறதா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. யாரை கும்பிடுறது? அவர் பெரியவரா இவர் பெரியவரா, இவர் சின்னவரா அவர் உயர்ந்தவரா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் அந்த ஒரு பாட்டை விடாம பாடிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொன்ன அறிவுரைகள்லாம் எனக்கு புரியுது. அப்ப நான் அவரை போய் கும்பிடட்டுமா? அப்ப இவரு இல்ல, இவரையும் கும்பிடுறேன் ஆனா அவரையும் கும்பிடட்டுமா? அவரை மெயினா கும்பிடுறேன், அவரை சைட்ல கும்பிடுறேன். பலருக்கும் இந்த எண்ணம் இருக்கு. உங்களை பிரித்து ஆள்வதற்காக, உங்கள் கலாச்சாரத்தை நாசம் செய்வதற்காக
உங்களை அடிமைத்தனப்படுத்துவதற்காக உங்களுக்குள்ளே புகுத்தப்படுகிற ஒரு படுகேவலமான செயல் என்னன்னா, அவர்தான் பெரியவர், இவர்தான் பெரியவர், அவர்தான் அழிவில்லாதவர், அவர்தான் பிறக்காதவர், இவரெல்லாம் பிறந்தவர், இவரெல்லாம் கிடந்தவர், அவரெல்லாம் புடுங்கினவர், இப்படியே உங்க மண்டையில் அடிச்சு ஏத்துறது. எல்லாம் இல்லை எம்பெருமான் நாராயணமூர்த்தி ஏக பர பிரம்மமாக இந்த பிரபஞ்சம் முழுக்க இல்லை, அதுக்கு மேலே அவர் இருக்கிறார். அதான் சொன்னேன், எத்தனை லட்சம் ஆண்டுகள் அவர் ஒரு மூச்சு அப்படின்னு சொன்னமே. அப்போ எல்லாம் இல்ல சிவன் குறைஞ்சவரான்னா, சிவன் ஆதி யோகி, அவர் யோக நிலையில் உயர்ந்தவர். அவர் யோகியான சிவனுக்கு எதுவுமே இங்க பற்றுதலே கிடையாது. அதனால்தான் அவர் சுடுகாட்டில் இருக்கிறதாட்டு நம்ம வழிபடுறோம். எல்லாம் இல்ல ஈஸ்வர மூர்த்தி எப்போதெல்லாம் எல்லாருக்கும் பயன்படுவாராம்னா, பார்க்கடலை கடைகிற போது அந்த அந்த வாசிங்கிற பாம்பு விஷத்தை கக்கிச்சுதே, அந்த விஷம் எப்படி இருந்திருக்குமாம்னா, அந்த விஷம் பக்கத்துல போனாலே நீ கருகிருவியா. எப்படி இருக்குதா? வாசி என்கிற பாம்பு விஷத்தை கக்கிய போது அந்த விஷம் பக்கத்துல போறவங்களை கருகிருவாங்களாம். அவ்வளவு கடுப்பு அந்த விஷத்துக்கு. உடனே எல்லாம் இல்ல நாராயணமூர்த்தி யாரை தேடினாரு? சிவனை கூப்பிடு, சிவனை கூப்பிடு. சிவன் அந்த விஷத்தை எல்லாவற்றையும் எடுத்து தான் அருந்திய போது சில துளிகள் அவரை அறியாமல் சிந்தி விட்டனவா. அந்த சிந்திய விஷத்தை அருந்தியவைகள் தான் பாம்பு, தேளு, கொடுக்கு. இதெல்லாம் நீங்க சிவனை பார்த்தீர்களானால் அவரை சுற்றி இருப்பதெல்லாம் இது அதுதான். பாம்பு, தேளு, விஷ ஜந்துகள் எல்லாம் சிவனை சுத்தியே இருக்கும். விஷ பூச்சிகள் எல்லாம் அவர் சுத்தியே இருக்கும். ஏன்னா பாதுகாப்பாக அவர் தன்னோடு அரவணைத்து வைத்திருக்கிறார். இதை விட்டா இது உலகத்தை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப எல்லாமல்ல நாராயணருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சிவன் தேவைப்படுவார். சிவன் இந்த உலகத்தில் எதற்கு மீதும் பற்று இல்லாதவர். ஒரு முறை பார்வதி தேவிக்கு ரொம்ப ஒரு ஆசை வந்துருச்சான். எப்பா, உங்க மச்சன நாராயணர் பெரிய பெரிய பங்களா மாதிரி பார்க்கடல் அழகா பள்ளி கொண்டு பரம பயங்கர ஒரு ஆடம்பரமா உட்கார்ந்துருக்காரு. பிரம்மலோகம் அப்படி இருக்கு, வைகுண்ட லோகம் அப்படி இருக்கு. நான் மட்டும் உங்களை கட்டிட்டு என்ன சுகத்தை கண்டேன்? சும்மா சுடுகாட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன். நானும் உங்க கூட வந்து உட்கார வேண்டியிருக்கு. பூத அங்கனுக்கு சாம்பல் எல்லாம் தூக்கி மேலே பூசிக்கிட்டு எப்போ அப்படிதான் உட்காந்து இருக்கிறப்போ உங்கள்கிட்ட ஒரு அளவு இல்லை. போ, உங்களை கட்டிட்டு நான் வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு பார்வதி தேவிக்கு ஒரே சண்டை, கோபம். சிவபெருமான் கண்டிப்பா உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு மாட மாளிகை வேணும், எனக்கு ஒரு பங்களா வேணும், போயஸ் கார்டன் மாதிரி, எனக்கு ஒரு பெரிய ஒரு பங்களா வேணும். சரி, இவ்வளவு தானே, போ கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரு தேவலோகத்தில் இருந்த மிகப்பெரிய சிற்பிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல மாளிகை அவன் கேட்கிற மாதிரி கட்டுங்க பாட்டார். மிக அழகான ஒரு மாளிகை அவர்கள் வடிவமைத்து அழகான மாளிகை கட்டி எழுப்பி பார்வதி தேவிக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு ஆடம்பர மாளிகையை கட்டிட்டாங்க. சிவபெருமான் சொன்னாரு, என்னதான் மாளிகை கட்டினாலும் நாம வேத விற்பனர்களை கூப்பிட்டு அங்க ஒரு ஹோமம், ஒரு யாகம் எல்லாம் பண்ணி அதோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற்றிதாம நம்ம குடி போனோம். அதெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு யாகத்தை வளர்ப்போம் அப்படின்னோட எல்லா வேத விற்பனர்களும் வந்து அந்த ஆடம்பர மாளிகையில ஒரு யாகத்தை, ஒரு ஹோமத்தை வளர்க்குறாங்க. வளர்த்து முடிச்சு எடுத்து நல்ல சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடந்தது. வெம்பெருமானே நீங்க எனக்கு குடியேறலாம் அப்படி சொன்ன உடனே இந்த வேத விற்பனர்கள் சொல்ல, எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, தட்சணை கொடுக்கணும்ல, எங்களுக்கு தட்சணை தந்தால்தான் இந்த ஹோமம் பரிபூர்ணமாகும், எங்களுக்கு தட்சணை வச்சாதான் இந்த யாகம் வந்து பரிபூர்ணமாகும் அப்படின்னா சிவபெருமா அவர்கிட்ட என்ன இருக்கு? அவர் என்ன போல இப்ப என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, அரைஞ்சாங்குடி கூட கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட குறிஞ்சு பார்த்தாட ஒண்ணும் கிடையாதுப்பா, என்கிட்ட தரதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னத்தை கொடுக்க? சிவபெருமான் வேண்டாம் அந்த பங்களா எடுத்து கேட்டார். என்ன சொன்னாரு? என்கிட்ட தரதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, வேண்டாம் அந்த ஆடம்பர மாளிகை எடுத்துக்க அப்படின்ட்டார். சொல்லிட்டு பார்வதியை பார்த்தாரு. இவங்க அப்படியே பார்த்தா, அட படுக்காளி பாயல, நான் எவ்வளவு ஆசைப்பட்டு கட்டின அரண்மனை தூக்கி கொடுத்துட்டே. ஆனா பார்வதி உணர்ந்தாள், இவருக்கு எதன் மீதும் பற்றுதல் கிடையாது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் சிவனுக்கானது என எதுவும் கிடையாது. ஆகவே நாம் ஆசைப்பட்டது தவறு, ஆசைப்பட்டது தவறு. இவருக்கென்று இந்த உலகத்தில் எதுவும் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப சிவனுடைய அவதார், சிவனுடைய அமைப்பு அப்படித்தான். நீங்க இன்னைக்கு பல பேருக்கும் சிவன் பெருசா, கிருஷ்ணர் பெருசா, விஷ்ணு பெருசா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் பலருக்கும் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் வந்து வழிபடுறதுக்கு பயங்கர சங்கடம். அது வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் கடவுளாக முடியுமா?
பிறப்பு இறப்பு இல்லாதவன் தானே கடவுள். ஏன்னா அவர் அங்கிருந்து உருவாய் வரச்சில இவங்க தான் பக்கத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் அப்படியே உருவாய் வரச்சில பைத்தியக்காரனாங்க. இந்த உலகத்துல இருப்பது பசுமாட்டின் உடம்பெல்லாம் இருப்பது பால் மட்டும்தான். இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருப்பது பால் மட்டும்தான். உனக்கு காலையில காஃபி டீ தேவைப்படுறப்போ, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தேவைப்படுறப்போ அது பாலா வந்து உனக்கு கிடைக்கும். நீ டீ போட்டு குடிச்சுக்கலாம். மத்தியானம் நீ சாப்பிடுறச்ச அதே பால் தான் பருப்பு குழம்பு போட்டு சாப்பிடுறப்போ நெய்யா வந்து உனக்கு கிடைக்கும். உனக்கு தேவை இப்ப நெய் வந்து கிடைக்கும். சாப்பிட்டு முடிக்கிறச்ச தயிர் வேணும், தயிரா வந்து கிடைக்கும். அதுவும் பால் தான், தயிரா வந்து கிடைக்கும். புரியுதா? எல்லாம் ஒரே பால் தான். உன்னுடைய தேவை என்ன? உனக்கு இப்ப பால் வேணும், அப்புறம் நெய் வேணும், அப்புறம் தயிர் வேணும், அப்புறம் மோர் வேணும். இது எல்லாமே ஒரே பால் தான். ஆனா உன்னுடைய தேவை எதுவோ அதன் வடிவில் அது வந்து கிடைக்கும். இப்ப புரிஞ்சுதா? நாசமா போறீங்களா? உங்களெல்லாம் மண்ணை வெட்டி பூத்துனா கூட நம்ம மனசுக்கு நிம்மதிக்கிறார். என்ன இளவு ஜனங்க இதெல்லாம். இந்த உலகத்துல நிறைவா இருக்கிறது பால் தான், வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் பார்க்கடல் அது இதுன்னு சொல்றாங்க. உனக்கு எது தேவையோ, எப்போது எது தேவையோ அது அப்போ வந்து கிடைக்கும். காலையில் 2 இட்லி தான் வேணும், காலையில் 2 தோசை தான் வேணும், அது கிடைக்கும். அதுவும் அரிசி தான். மத்தியானம் சோறு வேணும், அப்போ அது கிடைக்கும். அதுவும் அரிசி தான், அதுவும் அரிசி தான். அப்போ உனக்கு எது எப்போது தேவையோ, எந்த மாதிரி தேவையோ அது அப்படி வந்து கிடைக்கும். இதுல அது என்ன இது என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த எண்ணங்கள் உங்களை உயர்வடையவே விடாது. நீ உடம்பு ஃபுல்லா ருத்ராட்சத்தை போட்டாலும், உடம்பு முழுக்க விபூதி எடுத்து பூசிட்டாலும், இப்ப நிறைய கும்பல்கள் அலையுது. ஒரு டான்ஸ் வர படிச்சுட்டாங்க, இப்படி இப்படி ஒரு டான்ஸ் வர நடக்கு. அங்க ஒரு கொட்டை அடிச்சு பயங்கர டான்ஸ்லாம் நடக்கு. பொம்பளைகள்லாம் என்ன ஆட்டம் ஆடுறாளுங்க. இப்படிலாம் ஆடுற ஏதோ சிவ நடனம். அது என்ன நடனம்? அது என்ன ஒரு நடனம்? அது பயங்கர இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கூத்தா இருக்கும். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது உனக்கு, நான் சொல்லித்தரேன். இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாவிட்டால், உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லாவிட்டால், உன்னுடைய மனது முழுக்க சாக்கடைகள் நிறைந்து கிடைந்தால், சிவ இல்லை அவனுக்கு அப்பா நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. எண்ணங்களை தூய்மையாக்கு. எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை கோடி முறை ஜபித்தவர்கள் கூட நல்லா இல்லை. ஏன்னா எண்ணம் சுத்தமா இல்லை. எண்ணங்களை தூய்மையாக்கி, எண்ணங்களை பரிசுத்தமாக்கி, நீ நிறைவோடு இருந்து ஒரே ஒரு முறை நாமம் சொன்னா கூட போதும், நீ இந்த வைகுண்டத்துக்கு போயிடுவ. ஆனா எண்ணம் முழுக்க சாக்கடை. அவன் பெருசா இவன் பெருசா, யார் உங்களுக்கு இதெல்லாம் மண்டையில் அடிச்சு ஏத்துற? யார வேணா இருந்துட்டு போட்டு, உனக்கு எங்க போனா நிம்மதி வருதோ அதை போய் கும்பிட்டுட்டு போ. உன்னை எங்க போனா உனக்கு எல்லாம் நல்லதா தோணுதோ அதை போய் கும்பிட்டுட்டு போ. அது பெருசு இது பெருசு, உங்க எங்க யாரெல்லாம் அவனுக்கு இது சொல்லித்தர? இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது ஒண்ணுதான். ஒரே ஒரு கடவுள் இருப்பாரு. அவரு பிறப்பிறப்பு இல்லாத ஒரு கடவுள் தான் இருப்பாரு. அவர் வந்து தாய் வயிற்றில் பிறக்காதவர் தான் கடவுளா இருப்பாரு. அப்படின்னா எதுக்கு இத்தனை அவதாரம்? எதுக்கு இத்தனை அவதாரம்? ராவணன் போய் சிவன்கிட்ட தானே வர வாங்கினா. ராவணன் கொடுமையா இருக்கிறதுல சிவபெருமானே மேல இருந்து வானத்துல இருந்து ஒரு தண்டத்தை எடுத்து டங்குன்னு மண்டையில போட்டுற வேண்டியதானே. பேசாம வானத்துல இருந்து இந்த டங்குன்னு ஒரு அடி அடிச்சிட வேண்டியதானே. ராவணன் செத்து போயிட மாட்டானா? சாக மாட்டானா? சூரன் சிவன்கிட்ட வர வாங்கினா தானே. அவர் எது கடற்கரையில இருந்து இவரு இங்க அப்படி விளையாடி, அவருக்கு அப்படி விளையாடி, இவர் பின்னாடி போய் அவர் முன்னுக்கு போய், இவர் இங்க இவரு ரிவர்ஸ்ல போன, அவர் ஃப்ரண்ட்ல வந்து, அவர் ஃப்ரண்ட்ல வந்து, அவர் ரிவர்ஸ்ல போய் என்ன கூத்து காட்டுறாங்க கடற்கரையில நடந்துட்டு. எதுக்கு இவ்வளவு பெரிய டான்ஸ்? அந்த வேலை எடுத்து டைங்கன்னு ஒரு அடி அடிக்க வேண்டியதானே. அந்த வேலை எடுத்து ஒரு போட வேண்டியதானே. அங்க இருந்துட்டு மேல் லோகத்துல இருந்துட்டு சூரா டங்குன்னு ஒரு அடி அடிக்க வேண்டியதானே. ஏண்டு பெரிய பெரிய அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறது கிருஷ்ண பரமாத்மா என்ன கஷ்டப்பட்டாரியா? அவர் பெரிய கடவுள் தானே. இருக்கிற இடத்துல வைகுண்டத்துல இருந்துகிட்டே அவரு கையில ஒரு பெரிய கதாயுதம் வச்சிருக்க, அதை ஒரு போட வேண்டியது டங்கு. எதுக்கு வரணும்? இந்த பிரபஞ்சத்தில் எப்போதெல்லாம் தேவைகள் அதிகரிக்கிறதோ, அது எந்த நிலையில் வேண்டுமோ அந்த நிலையில் கடவுள் வருவார். ஒரு ஹிரண்யகசிபு அழிக்கணும்னா அவன் வாங்கியிருக்க வரம் என்னன்னு பார்க்கணும் முதல்ல. அந்த வரத்தை பார்த்து, ஓ அவன் இப்படி எல்லாம் வரம் வாங்கி வச்சிருக்கானா, அப்ப நான் இந்த ரூபத்துல போனாதான் அவனை கொல்ல முடியும். அதைத்தான் கடவுள் செய்வார். நீங்க நினைக்கிறீங்க இங்க பல அராஜகம் பண்ணவன் அட்டூழியம் பண்ணாலும் நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான்னு நினைக்கிறீங்கல்ல, அவனுக்கும் ஒரு நாள் வருவார். அவனுக்கு எப்படி வந்து அடிக்கணுமோ அப்படி வந்து அடிப்பார்.
அடிக்காம ஒண்ணு இருக்க மாட்டார். எல்லா அரக்கர்களும் நல்லா வாழ்ந்தவங்க தானே. ராவணன் எப்படி வாழ்ந்தான், இரணியலசிப்பு எப்படி வாழ்ந்தான், சூரபத்மன் எப்படி வாழ்ந்தான், எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க ஜெகஜோதியா. அழிகிறப்போ மரணப்படுக்கையில் எப்படி வாழ்ந்து அழிஞ்சாங்க. அப்ப இறைவன் யாருக்கு எப்படி வந்து செய்யணுமோ அது செய்வார். அதுதான் அவதாரம். அதே போல வந்த ஒரு ராம அவதாரம் தான் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார். இந்த பைத்தியகார ஜனங்க அவர் தாயின் வயிற்றுல வந்தார். நான் கேட்கிறேன், அப்படி அப்படின்னா என்ன வானத்துல இருந்து புஷ்குன்னு வந்துருவாரா? அப்படி அப்படி எல்லாரும் கண்ண முடுங்க ஒரு நிமிஷம் இப்ப வந்து நிக்கிறேன் முன்னுக்கு அப்படின்னு வந்துருவாரா கடவுள்? இல்ல, பைத்தியகார ஜனமா இருக்கு. இந்த பூலோகத்துக்கு கடவுளே வரணும்னாலும் அதுக்கு சம் சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்படி யாரும் திடீர்னு வந்து குதிச்சு ஒண்ணு வர முடியாது. அது சினிமால வேணா காட்டலாம். அப்படி ஒரு ஒளி வரும், அதுல ஒரு டைம்னு வந்து நிப்பாரு, அப்படி வரவு வெட்டி வேடத்துல வந்து நிப்பாரு, நக்கீரன் வேடத்துல வந்து நிப்பாரு. அதெல்லாம் சினிமால சிவாஜி கணேசன் தான் வருவாரு, சிவபெருமான் வரமாட்டாரு. அப்படிலாம் வருவாரா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இறைவனை புரிந்துக்கோங்க, இறை வழிபாட்டை புரிந்துக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிடாம நீ பெருசா அவன் பெருசான்னா, நான் ஏற்கனவே போன சத்சங்கத்தில் சொன்னதான், நம்ம எல்லாம் அங்க ஒரு தூசு கூட கிடையாது, ஒரு தூசை விட கீழே நம்ம. இதுல நீ வேற அவருக்கு மார்க் போட்டுட்டு இருக்க உட்காந்து. இவர் பெரியவரா, இவருக்கு 100க்கு 90 மார்க், இவர் சிறியவர், இவருக்கு 100க்கு 80 மார்க் தான், இவர் சிறியவர், நீ மார்க் போடுற அவருக்கு. அட நாயை விட கேவலமான பிறவி நீ உட்கார்ந்து இவங்களுக்கு மார்க் போட்டுட்டு இருக்கிறியா? எவ்வளவு கேவலமான பிறவி ஓம் பிறவி. முதல்ல அடிமுடி காணாத அண்ணாமலை ஸ்ரீகிருஷ்ண பெருமானே அவரே போய் அடியில போய் பார்த்து அவருக்கு திருவடியை காண முடியல, பிரம்மா மேல போய் முடிய காண முடியல. இதுல வேற உட்கார்ந்து இவர் தான் இவங்க மார்க் போடுறாங்க, சிவபெருமான் தான் பெருசு, இவர் ரொம்ப குறவு, இல்ல இவர் தான் பெருசு, அவர் ரொம்ப குறவு. எங்கடா இருக்கு உங்களுக்கு அறிவு? அறிவு மண்டையில இருக்கா, குண்டியில இருக்கா? பைத்தியக்காரன் ஆயிடும். எந்த இடத்திற்கு போனால் உன்னுடைய மனசு சாந்தமாகிறதோ, எந்த ஒரு குருவை காணும் போது உனக்கு ஏதோ ஒரு தன்மை உடம்பில் உணர்கிறாயோ, எந்த ஒரு இறைவனை வழிபடும் போது ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி உன் மனதில் வருகிறதோ, அந்த தெய்வத்தை வழிபட்டு போ, அந்த தெய்வத்தை வழிபட்டு போ. அவ்வளவுதான். உன்னுடைய மனதும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் தூய்மையா இருந்தா இறை வழிபாடே தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். இறை வழிபாடு தேவையில்லை. உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய நடவடிக்கைகளும் தூய்மையா இருந்தா இறைவனே தேவையில்லை. நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாகிறது தான் நம்ம இறைவனை கும்பிடுறோம். நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையா இருக்கணும். நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, எந்த தவறான விஷயத்தை நான் பேசிடக்கூடாது, யாருக்கும் ஒரு அநியாயம் பண்ணிடக்கூடாதுங்கிறது நம்ம இறைவனை வழிபடுறோம். அப்புறம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இறை வழிபாடுன்னா என்ன, இறைவன்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடக்கி வாசிங்க, கண்ட்ரோலா இருங்க. இறை நாமத்தை மட்டும் உச்சரிக்க சொல்லியிருக்கா, நாமத்தை மட்டும் செய்யுங்க. வழிபாடுங்கிறது நம்முடைய மனதையும் நம்முடைய செயல்களையும் செய்வதற்கு. அதனால அவர் பெருசா இவர் பெருசான்னு மார்க் போடுற அவசியம் நமக்கு இல்லை. அது நமக்கான பணியும் இல்லை. நமக்கு என்ன உணர்வு வருகிறதோ, நம்ம எந்த தெய்வம் ஆட்கொண்டிருக்கோ அந்த தெய்வத்தை வழிபட்டு பேசாம இருப்போம். அவ்வளவுதான். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. ரெண்டு பிரேயர் இருக்குமா? வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர், அவரு நிறைய நாமம் எழுதி அனுப்புறார், பகவானுடைய நாமத்தை. ஏகப்பட்ட துன்பத்தில் இருக்கார். துன்பம் எல்லாருக்கும் இயல்புதான். பேப்பரோட துன்பம் எல்லாருக்கும் இயல்புதான். யாருக்கும் துன்பம் இல்லாம இல்லை. அவதாரங்களுக்கு கூட துன்பம் இருந்திருக்கு. துன்பத்தை நாம எப்படி கையாளுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான், அதை பொறுத்துதான் நம்முடைய இது இருக்கு. திரு வெங்கடேசன், காயத்ரி, மோக்ஷிதா, இவங்க எல்லாருக்கும் எல்லாம் அல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் பரிபூர்ண கருணை புரிந்து அவர்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் போக்கணும். நாமம் எழுதுறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஏன் நாம எழுதணும்? இங்க இருக்கிற யாருக்கும் அந்த தன்மையே இல்லை. எல்லாம் கொஞ்ச நாள் ஒரு நாள் ஓடி ஓடி வந்தது. அப்புறம் இப்ப யாரும் நாம எழுதுறது இல்லை. நாம எழுதுறது சிறப்பான காரியம். ஏன்? முதல்ல நாம எழுதுனது யாருப்பா? முதல்ல இந்த மாதிரி நாமம் எழுதுனது யாரு? சீதா பிராட்டிய ராவணங்கிட்ட இருந்து மீட்கணும். மிகப்பெரிய போர் நடக்குது.
போர் நடக்குது நடக்குது நடக்குது. இந்த தரப்புலையும் பயங்கர மரணம், அந்த தரப்புலையும் பயங்கர மரணம். கடைசியா நாளா ராவணனை ராமர் வதம் செய்து விட்டார். ராவணன் மடிந்து பெரிய பனைமரம் பூமியில விழுந்த மாதிரி அப்படி டமார்னு விழுறான். போர் முடிந்தது. ராவணன் விழுந்தோடனே போர் முடிந்தது. இந்த சந்தோஷத்தை சொல்வதற்காக ஆஞ்சநேய மூர்த்தி சீதா பிராட்டியை நோக்கி ஓடுறார். அடி வாங்க போற சீதா பிராட்டியை நோக்கி ஓடுறார் ஆஞ்சநேய மூர்த்தி. சீதா பிராட்டியை பார்த்த உடனே சீதா பிராட்டி கேட்கிறாங்க, என்னப்பா என்ன 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 ஓடி வந்திருக்க அப்படின்னு. ஆஞ்சநேய மூர்த்திக்கு சொல்ல வார்த்தை வரல. சொல்ல, ராமர் போர்ல வெந்துட்டாரு, ராவணனை கொன்னு விட்டார், இந்த கணமே உங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சு, நாம இப்போ அயோத்திக்கு திரும்பலாங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை வரல ஆஞ்சநேயருக்கு. அவர் என்ன பண்ணாரு? ஒரே வார்த்தை ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி காமிச்சிட்டார். ராமனுக்கே வெற்றி. என்ன பண்ணாரு? சொல்ல வரல, அவருக்கு வார்த்தை வரல, ஓடல. ஸ்ரீராமனுக்கு ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராமனுக்கே வெற்றி எழுதி காமிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 3 எழுத்துல 3 வார்த்தையில அவ்வளவு கதையால சொல்லிட்டார். ராவணனை ராமன் கொண்டுட்டாரு, போர் முடிஞ்சு போச்சு, நம்ம ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சாச்சு, உங்களை இப்ப கூட்டிட்டு நாங்க அயோத்திக்கு போக போறோம், இனி எல்லாம் நமக்கு ஜெயம்தான் சொல்ற இவ்வளவு கதையும் அவரு ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி முடிச்சிட்டார். முதலாக இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதினது ஆஞ்சநேய மூர்த்தி. அவர் எந்த சூழ்நிலையில் எழுதினார், அந்த சூழ்நிலை நமக்கு வரணுங்கிறதுக்கு தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? இது உங்களுக்கு எழுதுறமே சொல்றமே அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஜெயகுரு ராயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயகுரு ராயா. குருக்களுக்கெல்லாம் குருக்கு குருவே, யோகிகளுக்கெல்லாம் யோகியே, உங்களுக்கே ஜெயம், உங்களுக்கே வெற்றி உண்டாவதாக. அதுதான் ஜெய குரு ராயா. குருவுக்கெல்லாம் குருவே, ஆதி குருவே, யோகிகளுக்கெல்லாம் யோகியே, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமே, உங்களுக்கே ஜெயம் உண்டாவதாக. ஜெய குரு ராயா. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. முதல்ல மந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாதாரண ஒரு நாமத்தை சொல்லல. உங்களுக்கே ஜெயம் உண்டாவதாக, உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, உங்கள் திருவடிகளுக்கே ஜெயம் உண்டாவதாக. அதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ரீராம ஜெயம், ராமனுக்கே வெற்றி, யோகி ராம் சுரத்குமாரனுக்கே வெற்றி. இதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. புரியுதா? அப்ப இந்த நாமத்தை சொல்வதால், இந்த நாமத்தை எழுதுவதால் நீங்க எப்பவுமே வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் வெற்றி உண்டா. புரியுதா? புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த பிரார்த்தனை வைக்கிற எல்லோருக்கும் பகவான் எல்லாமல்ல எம்பெருமான் நல்லதே செய்வார். வெளி மாநிலத்திலிருந்து வேண்டுகிற பார்வதியா இருக்கட்டும், இல்ல கோவை மாவட்டத்திலிருந்து வேண்டுகிற சில பக்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருக்கும் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நல்லதே விரைவில் செய்வார், எல்லாம் ஜெயம் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பகவானை வணங்கி அடுத்ததாக நம்ம புஷ்பாபிஷேகத்துக்கு போவோம். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.